இன்னைக்கு ஈவினிங் போல தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். கிச்சனுக்குள்ளே வந்ததுமே நக்ஷுக்குட்டிக்கு மக்கானா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு எனக்குமே சூடாக இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் என்னென்ன சமைக்கலான்னு யோசிக்கிறதா இருக்கிறதுலே பெரிய வேலையாக இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம், லஞ்சுக்கு என்ன செய்யலாம், நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு. செய்கிற வேலை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அதை யோசிக்கிறது இருக்கு பாருங்க, அதுலேயே தலைவலியே வந்துடும். அப்படிதான் எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இன்னைக்கு இது இல்லாம ஏதாவது பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வெண்பொங்கல் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சே, சரி அதையே பண்ணிடலான்னு நினைச்சிட்டு நைட்டு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் செய்யற வெண்பொங்கல்னா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேலையுமே ஈஸி. நக்ஷுக்குட்டிக்குமே ஸ்பெஷலா எதுவும் செய்யணுன்றது இல்லை, வெண்பொங்கலே வச்சு கொடுத்துடலாம். ஸோ நைட்டு டின்னருக்கு சிம்பிளா வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி இதான் ரெடி பண்ணியிருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வெண்பொங்கல்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சாப்பிட்டு நானும் பழகிட்டேன். இப்போ வெண்பொங்கலுக்கு அடிக்டும் ஆயிட்டேன்.